வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இந்த சிந்தனையை வழிநடத்தி தருவாராக. வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் தாள் வணங்கி நிகழ்ச்சிக்குள் நாம் செல்வோம். ஸ்கை நார்வே அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மிகச் சிறப்பாக தவத்தினை வழிநடத்தி கொடுத்த நெசமலர் அம்மா அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் எம்முடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். முக்கலங்கங்களில் இருந்து விடுதலை. அப்போ நமக்கு முதல்ல என்ன தெரியணுங்க? முக்கலங்கங்கள்னா என்னன்னு தெரியணும். அப்புறம் ஏன் விடுதலை பெறணும்ன்றத தெரியணும். அப்போ முதல்ல நம்ம கலங்கங்கள்னா என்னன்னு பார்க்கலாம். அப்ப கலங்கம்னா நமக்கு என்ன புரியுது? அது ஒரு கரை, அது தேவையில்லாதது ஒரு விஷயம். அதை நாம தூய்மைப்படுத்தி தான் ஆகணும். நம்ம உடையில கூட ஏதாச்சும் கரை பட்டுருச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? அதை உடனே தூய்மைப்படுத்துறோம் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரினா களங்கம் அப்படின்னாலே அது தூய்மைப்படுத்த வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அப்போ மனிதர்கள் கிட்ட இந்த முக்கலங்கங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, அதை தமிழ்ல தன்முனைப்பு, பழிச்செயல், மயக்கம்னும், வடமொழியில ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்றாங்க. அப்போ எப்படி இந்த கலங்கங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதர்கள் விளைவு அறியாம செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு பதிவாக தான் இது இருக்குது. இது நமக்கு நம்ம அருட்தந்தை தெளிவா விளக்கம் கொடுத்திருக்காங்க. அப்ப ஏன் மனிதர்கள் இந்த மாதிரியான களங்கங்களோட வராங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, தன்னோட உயிரின தன்மாற்ற தத்துவத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க. எல்லாமே இறைநிலையோட பகுதி நிலையில தான் மனிதனாக வந்திருக்கிறாங்க. அப்போ இறைநிலையோட பின்னமாக மனிதன் இருந்தாலும் அவர்கள் விளைவறியாது செய்யக்கூடிய செயல்கள் அவங்களுக்கு இந்த களங்கங்களாக பதியுதுன்னு சொல்றாங்க. அப்போ இதுல பார்க்கும் பொழுது இந்த ஆணவம்ங்கிறத யாராலுமே அழிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. மகான்கள் மட்டும் என்ன பண்றாங்கன்னா தன்னோட மன வலிமையாலும் தவ வலிமையாலையும் ஆணவத்தை வெளிப்படாம தடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறாங்க. சுவாமிஜி ஒரு கவிதையில சொல்லும் பொழுது, மெய்ப்பொருளே உயிரான முனைப்பு ஆணவமாம், மெய் உயிராய் ஆற்றுங்கால் மிரண்ட மயக்க மாயைன்னு சொல்றாங்க. ஆக அப்ப எல்லார்கிட்டயுமே இந்த 3 கலங்கங்களும் இருக்கதான் செய்யுது. அப்போ இதுல இருந்து நம்ம தூய்மைப்படுத்திக்கணும். சுவாமிஜி இன்னொரு இடத்துல சொல்றாங்க பாருங்க, காட் பிளஸ் 3 impurities equal to man சொல்றாங்க. அப்போ மேன் மைனஸ் 3 impurities equal to God. அப்போ இறைநிலையோட பின்னமா தான் நாம வந்திருக்கிறோம். வரும்போது இந்த இம்பியூரிட்டிஸோட வரோம். அதனால நம்ம மனிதனா இருக்கோம். இப்போ வந்த பிறகு அதை தூய்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்குது. தெரியாதவங்களுக்கு நமக்கு நம்ம அருட்தந்தை எல்லாத்தையும் அப்படியே புட்டு 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 வச்சுட்டாங்க. ரொம்ப சிம்பிளா நம்ம கடைபிடிக்கிற அளவுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த 3 கலங்கங்களையும் நாம தூய்மைப்படுத்தி கொள்ளும் பொழுது நாம இறைநிலை உணர்வு பெற்றவர்களாக இறைநிலை தன்மையோட வாழ்வதற்கு வாய்ப்பு அதிகம். ஆனா பெரும்பாலும் மனிதர்கள் என்ன பண்றாங்க? எப்பவுமே எந்த சிந்தனை பண்ணும்போதும் தன்னோட உடல் வரையில தான் அந்த மனதை எல்லை கட்டி கொண்டு செய்வாங்க இல்லைங்களா? எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு இது சரியில்லை அப்படின்னு. அப்போ அவங்களோட அந்த மனம் விரியாம அந்த உடல் வரையில மட்டுமே எல்லை கட்டி கொள்ளுது. அப்போ அதனால என்ன ஆகுது? உணர்ச்சி வயப்பட்ட நிலையில அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம்ங்கிற நிலையில தான் செயல்புரியுறாங்க. அப்ப அதனால அந்த நிலையில செயல்புரியும் பொழுது வரக்கூடிய விளைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது தேவையில்லாத விளைவுகளா தான் இருக்குது. இதுல முதல்ல தன்முனைப்புனா என்னன்னு பார்க்கலாமா நம்ம? தன்முனைப்புனா என்னன்னு பார்த்தோம்னா,
இறைநிலைய மறந்து தன்னையே முதன்மைப்படுத்திக்கிறது. எல்லாத்துலயும் நான் தான். இத நான் செஞ்சேன். இது என்னாலதான் செய்ய முடிஞ்சது. நான் சொன்னதாலதான் இவங்க செஞ்சாங்க. அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் இது நான் சொல்லி செஞ்சதாலதான் இப்படி நல்லபடியா முடிஞ்சது. அப்படின்னு சொல்லிட்டு தான் 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 தனக்கு மட்டுமே முதலிடம் கொடுக்கறது, தனக்கு மட்டுமே பெருமை தேடிக்கொள்றது. அப்ப அது மட்டும் இல்லாம என்ன பண்ணுவாங்க, மற்றவர்கள் கிட்ட வந்து தன்னோட செல்வாக்கு, தன்னோட வாழ்க்கை வசதிகள் இருக்கிறத பொறுத்து, கல்வி தரம் பொறுத்து, செல்வ வளம், செயல்படக்கூடிய திறமை, இதையெல்லாம் வச்சு மத்தவங்க கிட்ட கம்பேர் பண்ணி தன்னை வந்து உயர்வா நினைச்சுக்கிறது. அப்படி இல்லைன்னா மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னை ரொம்ப தாழ்த்தி கொள்வாங்க. அதுவுமே தன்முனைப்புன்னு தான் சொல்றாங்க. அப்ப அதனால என்ன நடக்க போகுது, அவர்களுக்கும் தனி மனிதனுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே ஒரு என்ன வரும், மனக்கசப்பும் வருத்தம் தான் வருதும் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி மனிதர்கள் வந்து ஈகோவோட செய்யக்கூடிய செயல்களோட விளைவு பார்த்தோம்னா அது என்னவா இருக்கும், அந்த விளைவு பதியும். அந்த பதிவுகள் பாவப்பதிவாக பதியுது. அப்ப இந்த பதிவுகள், இந்த மாதிரி பதியக்கூடிய பதிவுகள் பார்த்தீங்கன்னா பல பிறவிகள் கூட தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கும். அப்ப அதனாலதான் பார்த்தோம்னா ஒரு சில இடங்கள்ல வந்து சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப துன்பப்படுறத பார்க்கலாம். ஒரு சில நோய்களால, ஆஹ் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிறவி குறைபாடெல்லாம் பிறக்கிறத பார்த்திருக்கோம். அப்ப என்னன்னா, அப்ப நாம என்ன நினைப்போம், பொதுவா மக்கள் என்ன பேசுவாங்க, ஐயோ பாவம் இந்த சின்ன குழந்தை இது என்ன பாவம் பண்ணுச்சு, இது ஏன் இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு. ஆனா கொஞ்சம் அந்த இந்த ஆன்மீகத்துல முன்னேறினவங்க, இந்த இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு என்ன என்ன யோசிப்பாங்க, இது இந்த தனிப்பட்ட அந்த உயிரோட தனிப்பட்ட உடலோட தவறு இல்ல, பிரச்சனை இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. அப்போ இந்த பாவப்பதிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, பாவப்பதிவு மட்டும் இல்ல, நல்ல பதிவா இருந்தாலுமே அது பல பிறவிகள் கூட கடந்து வருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா அதுல வந்து பாவப்பதிவு எப்படி வெளிப்படும்னு பார்த்தோம்னாக்கா, சுவாமிஜி சொல்றாங்க, அது வந்து உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம்னு சொல்லுவாங்க. அப்புறம் மனதிலே குழப்பம், வாழ்க்கை சிக்கல்னு சொல்றாங்க. அப்போ இந்த பாவப்பதிவுகள் மூலமாக எந்த ஒரு செயல் நடக்குதுன்னா அது வந்து கண்மத்தோட அடையாளமாக இருக்குது. அடுத்த நிலையில பார்க்கும்போது மயக்கம். மயக்கம் அல்லது மாயை, அதை கேட்கும் போதே நமக்கு விளங்குறது இல்லைங்களா? மனிதர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அந்த நாம பார்க்கறது, கேட்கறது, சுவைக்கிறது, இந்த மாதிரியிலேயே இன்பம் தேடுறது, அதிலேயே மயங்கி மயங்கி அந்த நிலையிலே செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக என்ன விளைவு என்ன ஆகும், தொடர்ந்து ஒரு ஒரு நல்ல ஃபுட்டு எனக்கு ரொம்ப நாளா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 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 சாப்பிட்டுட்டே இருந்தா என்ன ஆகும் விளைவு, அது வந்து கண்டிப்பாக அங்க என்னவா இருக்கும், துன்பம் தரக்கூடியதாக தான் இருக்கும் இல்லைங்களா? அது ஒரு சின்ன ஒரு இது பார்த்தோம்னா, ஒரு ஜோக் ஒண்ணு ஒண்ணு பார்க்கும்போது, ஒரு ஒருத்தருக்கு வந்து ரொம்ப உளுந்த வடை பிடிக்குமா. ஒரு கல்யாணத்துக்கு போறாரு. அந்த உளுந்த வடைய மட்டுமே சாப்பிடுறாரு. ரொம்ப அங்க வேற ரொம்ப டேஸ்டியா வேற இருக்கு அந்த உளுந்த வடை. அவர் என்ன பண்றாரு, எனக்கு சாப்பாடே வேணாம், வடையே குடு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல போயிட்டு வடைய வாங்கி வச்சுட்டு ஒரு கப்ல அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு. திரும்ப போறாரு, வாங்கிட்டு வர்றாரு, சாப்பிடுறாரு. ஃபுல்லா வடை மட்டுமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் நமக்கு தெரியும் இல்லையா, உளுந்தோட தன்மை. அது வந்து அந்த கேஸ் ஃபார்ம் பண்ணும். டைஜஷனுக்கு எதுனா இஞ்சி போடுறாங்க, எல்லாம் போடுவாங்க. இருந்தாலும் எதுவுமே அளவு முறை தானே. அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும்? நைட் என்ன ஆகுது, அவரால படுக்கவே முடியல. நடந்துகிட்டே இருக்காரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ வந்து அவர் ஃப்ரெண்டு கேக்குறாராம், "ஏப்பா இவ்ளோ கஷ்டப்படுறியே, ஒண்ணு பண்ணு. உன்னோட வாய்க்குள்ள விரல விட்டு வாமிட் பண்ணிடு. அப்போ வெளியில வந்துருச்சுனாக்கா உனக்கு வந்து கொஞ்சம் படுக்க முடியும்" அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ அதுக்கு அவர் சொல்றாராம், "அட போப்பா நீ வேற. வாய்க்குள்ள விரல் விடுற அளவுக்கு இடம் இருந்தா நான் இன்னொரு வடை சாப்பிட்டுருப்பேனே" அப்படின்னாராம். அந்த மாதிரி தான் பாத்தீங்களா, அதுதான் மயக்க நிலை. அந்த மயங்கி போறது. அந்த வந்து என்னது டேஸ்ட்ல, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு இதுனாக்கா, ஏதாவது படம் பார்க்குறோம்னா, அந்த மாரி அதுல நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு அந்த மாரி மயக்க நிலையில எந்த வேலை செய்தாலும், அது என்னவாகும்? அதனோட விளைவு துன்பமா தான் இருக்கும். அப்போ, அ
பொதுவா மக்கள் நினைக்க இதெல்லாம் ஒரு தப்பா? எனக்கு புடிச்சிருக்கு, நான் செய்யறேன் அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா? ஆனா, இதெல்லாம் தான் ஈகோன்னு சொல்றது. ஓ! இங்க வந்து இது இந்த மாரி நம்ம அளவு முறை மாறுறோம் அப்படிங்கிறது தெரியாம செய்றாங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து ஈகோவா இருக்குது. ஆக, இந்த ஈகோங்கிற தன்முனைப்பு இருக்கு பார்த்தீங்களா? அது அது என்ன பண்ணும்னா, 2 வகையில மட்டும் தான் அது அது மூலமா சிந்தனை வெளிப்படுமாம். என்னன்னு பார்த்தோம்னா, அது தான், தனதுன்ற அளவுல மட்டும் தான் வெளிப்படும். இதுல வந்து தான் சொல்லக்கூடியது பார்க்கும்போது அதிகார பற்றாவும், தனதுன்னு சொல்லக்கூடியது பொருள் பற்றாவும் இருக்குது. அப்போ இந்த தான், தனது அப்படின்னும்போது எல்லாரும் தனக்கு அடங்கி இருக்கணும். நான் சொல்றத தான் கேட்கணும். அப்படின்ற அதிகார பற்றும், அப்புறம் இது வந்து பொருள் பற்று அப்படின்னு சொல்லும்போது, இது என்னோட மக்கள், இது என்னோட பொருள், இது எனக்கு மட்டுமே சொந்தமானது. இத யாரும் தொடக்கூடாது. இவங்க என்னோட சொந்தங்கள். இவங்க மட்டும் தான் ஒரு விஷயத்த அனுபவிக்கணும். அ அப்படின்ற அளவுல அது பண்ணும்போது, அங்க என்ன ஆகும்னா, அந்த அதிகாரம், பற்று, பாசம் இதுதான் அதிகமா இருக்கும். அப்போ அந்த மாதிரி மக்கள் செயல்படக்கூடிய நிலையிலும், அந்த விளைவுன்னு பார்க்கும் பொழுது, எல்லாமே துன்பமா தான் இருக்குது. சுவாமிஜி சொல்றாங்க, இந்த தான் தனதுன்றது ஒரு விசித்திரமான தம்பதி. இதுக்கு 6 அவல குழந்தைகள் பிறக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம்ன்னு. இப்ப அந்த 6ம் தேவையான்னு பார்த்தோம்னா, இந்த 6மே பார்த்தீங்கன்னா, தீய குணங்கள் நம்ம தவிர்க்க வேண்டிய அவசியம் தவிர்க்க வேண்டிய குணங்களா தான் இருக்குது. அப்ப இதனோட விளைவு என்னவா இருக்கும்? அதன் மூலமா எந்த செயல் செய்தாலும் விளைவு எப்படியா இருக்கும்? கண்டிப்பா அது வந்து தீய விளைவா தானே இருக்கும். அப்ப பதிவு எப்படி இருக்கும்? அதுவும் கண்டிப்பா துன்பத்த தரக்கூடிய பதிவா தான் இருக்கும். அப்போ இந்த 6 குணங்கள வச்சுக்கிட்டு ஒரு செயல செய்யும் பொழுது, அந்த துன்பம் தரக்கூடிய அந்த விளைவு, அந்த செயல்கள் துன்பம் தரக்கூடிய செயல்கள் எப்படின்னா, அந்த 5 பழிச்செயல்கள வந்து குடுக்குதாம். அப்போ இது எல்லாம் நம்மகிட்ட வரவிடாம செய்யணும். அப்போ என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அந்த 6 தீய குணங்களையும் நாம சீரமைக்க வேண்டியது அவசியம். அப்பதான் என்னாகும், இந்த பழிச்செயல் பதிவுன்னு சொல்லக்கூடிய அந்த தன்முனைப்புல இருந்து நம்ம வந்து விடுபடணும் அப்படின்னா, என்ன பண்ணணும்? அந்த பேராசைய வந்து நிறைமனமாக மாற்றி அமைச்சுக்கணும். சினத்த பொறுமையாகவும், கடும்பற்ற ஈகையாகவும், முறையற்ற பால் கவர்ச்சிய கற்பு நெறியாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மைய சமநோக்கு அல்லது நேர்நிறை உணர்வு. வஞ்சத்த மன்னிப்பாக மாத்தி அமைக்கணும். சரி எப்படி மாத்தி அமைக்கிறது? அதுக்கு என்ன பண்ணணும்? முதல் கட்டமா அந்த தன்முனைப்ப நீக்கணும். தன்முனைப்ப நீக்கிறது எப்படி? அதுக்கு தான் இறைநிலை உணர்வு வேண்டும். அதாவது அறிவ அறியணும். எந்த இடத்துல அறிவ அறிந்து கொள்கிறார்களோ மக்கள், அங்க அந்த தன்முனைப்பு இல்லாம போயிடும். அப்போ எப்போ ஒருவர் அறிவை தெரிந்து கொள்றாங்க, அப்பவே அவங்க என்ன பண்றாங்க, அந்த தெய்வ நிலை கிட்ட வராங்க. அப்போ அத தெரிஞ்சுக்கும்போது, அந்த அறிவு தான் தெய்வமாகவும் இருக்குது. அந்த தெய்வம் தான் தனக்குள்ளாக அறிவாக செயல்பட்டு கொண்டிருக்குதுன்றத தெரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் பார்த்தோம்னா, சொல்றதுக்கும், கேட்கறதுக்கும் ஈஸியா இருக்கு. நடைமுறையில சாத்தியமா? நம்ம எல்லாருமே இத வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு நாம ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் நம்ம தூய்மைப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்றது நமக்கே நல்லா தெரியும். அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு எல்லாத்துக்கும் பயிற்சி தேவைப்படுது. அந்த பயிற்சியும் பாருங்க, நமக்கு சுவாமிஜி எவ்வளவு எளிமையா குடுத்துட்டாங்க இல்லைங்களா? அகத்தாய்வு பயிற்சி குடுத்துருக்காங்க. அப்ப முறையா அகத்தாய்வு பயிற்சி செய்யும் பொழுது, நாம நம்முடைய தன்மைகள வந்து நிறைமனமாகவும், பொறுமையாகவும், ஈகை, கற்பு நெறி, நேர்நிறை உணர்வு, மன்னிப்புங்கிற வகையில மாத்தி அமைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்ப நாம செஞ்சுகிட்டே இருக்கிறோம். ஆனாலும் வந்து வாழ்க்கையில வந்து நெறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ தினம், தினம் வந்து என்ன சொல்றாங்க, ஒரு நைட்டு படுக்கிறதுக்கு முன்ன அகத்தாய்வு பண்ண சொல்றாங்க. அகத்தாய்வு பண்ணி எது தேவையில்லாத செயல்கள செய்தோம். சரி இதுக்கப்புறம் இத செய்ய மாட்டேன். அப்படின்ற ஒரு மன உறுதி, ஒரு சங்கல்பத்த ஏற்படுத்திக்க சொல்றாங்க இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி தினம் நாம வந்து அகத்தாய்வு செய்து, கலங்கங்கள்ல இருந்து விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அகத்தாய்வு செய்யணும் அப்படின்றது நமக்கு புரியுது. அப்ப எப்படி அகத்தாய்வு செய்யறது?
அதை தான் வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க நம்ம சுவாமிஜி. அப்போ எல்லாத்த பத்தின விளக்கமும் கிடைச்சிருச்சு. இப்போ விளக்கம் கிடைச்ச பிறகு நாம வந்து அந்த விளக்க வழிதான் வாழணும் இல்லைங்களா? அந்த விளக்க வழி வாழறோமான்றது நாம வந்து தினம் வந்து அதை நமக்கு வந்து நம்மை நாமே கேட்டுக்கொண்டு அந்த வழி செல்வதற்கான உறுதியை எடுத்துக்கணும். அப்போ சுவாமிஜி ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க, பழக்கத்திற்கும் விளக்கத்துக்கும் இடையே போராடுவன் தான் மனிதன்னு சொல்றாங்க. அப்போ கிடைச்சிருக்க விளக்கப்படி வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டோம்னாக்கா அதுக்கு என்ன வேணும்? மன உறுதி வேணும். மன உறுதி இருந்தாதான் கிடைச்சிருக்க விளக்கம்படி நான் செல்வேன் அப்படின்ற மன உறுதி எப்படி கிடைக்கும் நமக்கு? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தவம் செய்யணும். அப்போ தவ விளக்கம் கொடுத்து தவத்தையும் நமக்கு சுவாமிஜி கத்து கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? அப்ப நம்ம தொடர்ந்து தவம் செய்ய செய்ய நமக்கு என்ன கிடைக்குது? மன உறுதி கிடைக்குது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து தவம் செய்யும் பொழுது மன விரிவும் வருது. இயற்கை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையும் நமக்கு கிடைக்குது. எண்ணம் சொல் செயல்கள்ல ஒரு விழிப்பு நிலை ஏற்படுது. அப்புறம் என்ன வருது? மன அமைதி கிடைக்குது. அப்போ மனசு அமைதி நிலையில இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உணர்ச்சி வயப்பட்ட செயல்களை செய்யாம இருப்போம். புலன் மயக்கத்துல இருந்து விடுதலை பெறுவோம். உணர்வு நிலையில நம்ம வாழ்க்கையை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. சுவாமிஜி ஒரு கவியில என்ன சொல்றாங்க? தவத்தை கத்து கொடுத்த பிறகு நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு, உற்று உற்று பார்த்திடு உன்னை, பின் உலகை கற்றபடி நட, கருத்து விழிப்புடன் பற்றற்று வாழும் பழக்கம் உண்டாகிடும் சொல்றாங்க. அப்போ தொடர்ந்து முறையா தவம் செய்து வந்தோம்னா நம்ம விளக்கத்தின்படி வாழ்வதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. அப்ப அறநெறி வாழ்க்கை வாழ முடியும். எப்படின்னா தவம் செய்ய செய்ய மனதுக்கு உறுதி கிடைச்சிருது, சக்தியும் கிடைச்சிருது இல்லைங்களா? அப்போ நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய நுட்பம் வருது. எந்த ஒரு விஷயத்திலையும் இதுல என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நுட்பம் அதிகமாகுது. அப்போ அப்படி பண்ணிட்டே வரும்போது என்ன பண்ணும்? தினம் தினம் நமக்கு வந்து அனுபவங்கள் கிடைக்குது இல்லைங்களா? அந்த அனுபவத்தை வந்து நம்ம ஒரு பேஸா வச்சுக்கிட்டு அதுல இன்னும் நல்லதை எப்படி செய்யணும், எது தேவையற்ற விஷயங்கள் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி நல்லதை மட்டுமே தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பு நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த மாதிரி செய்யும் பொழுது என்ன ஆகும்? அறநெறி வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அப்போ என்னது? இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படின்றது நமக்கு தன்னாலவே வருவதற்கு வாய்ப்பு வந்துருது. அதனாலதான் ஔவைத்தாய் அவர்கள் என்ன சொன்னாங்க? அறம் செய்ய விரும்பும்னு சொன்னாங்க. அப்போ இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை வழியில வாழணும் அப்படின்னா அதற்கு மனது தெளிவா இருக்கணும், மனது தூய்மையா இருக்கணும், மன உறுதியும் வேணும் இல்லையா? அப்போ அதுக்கு தவம் செய்யணும். அப்ப தவம் செய்யும் பொழுது என்ன பலன் நமக்கு கிடைக்குது? ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும்னு சொல்றாங்க பாருங்க சுவாமிஜி. அப்போ அந்த நல்ல பண்புகள் வர வர நமக்கு இந்த அறநெறி வாழ்க்கையும் நமக்கு ஈஸி ஆயிடுது. அது நம்மளோட தன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இப்படி எல்லாம் செய்யும் பொழுது நம்மளோட வாழ்க்கை தரம் உயருது. நம்மளோட பர்சனாலிட்டி வந்து அதிகமா உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதனால என்ன ஆகுது? மேல் பதிவுங்கிற வகையில நமக்கு அந்த வினை தூய்மை நடக்குது. அப்போ முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா? நமக்கு அந்த பாவப்பதிவுகளோட அடையாளம் அதுல இருந்து வெளி வருவதற்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்குது. அப்போ தவத்தின் மூலம் நம்ம பதிவுகளை தூய்மை செய்து கொள்றதுக்கு முடியுது. அப்போ ஒரு பதிவு இருக்கிறதால தானே நம்ம உடல் எடுத்து வந்திருக்கோம்னு சொல்றாங்க இல்லைங்களா? திருமூலர் அவர்கள் வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய்ன்னு சொல்றாங்க. அப்போ எதுக்கு வந்திருக்கோம்? பதிவு இருக்கிறதால வந்தோம். வந்ததோட வேலை என்ன? அந்த பதிவை தூய்மை செய்யணும். ஆனா வந்த பிறகு நம்ம என்ன பண்றோம்? திரும்ப இந்த முக்கலங்கள் மேல இன்னும் பதிவை அதிகப்படுத்திக்கிட்டே போறோம் இல்லையா? அப்போ விழிப்பு நிலையில இருந்து மனசு வந்து தூய்மையாகும், தவம் செய்து மன உறுதியோடும் இருக்கும் பொழுது நமக்கு இந்த தூய்மை கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அப்போ திருமூலர் அவர்களே இந்த பதிவுகளை நீக்க என்ன சொல்றாங்க தன்னோட பாடல்ல?
திளைக்கும் வினைகடல் தீர்வுறு தோணி இளைப்பினை நீக்க இருவழியுண்டு தனக்கும் கிளைக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேற்றுணையாமேன்னு சொல்றாங்க. அப்போ வினை தூய்மை செய்யணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்னு பார்த்தோம்? கண்டிப்பாக இந்த தவமும் அறமும் நமக்கு தேவையானதா இருக்குது. அப்போ தவம் செய்தா தூய்மை பெற முடியுமா அப்படின்னா சுவாமிஜி சொல்றாங்க, கண்டிப்பா முடியும். ஏன்னா சுவாமிஜி இறைநிலை உணர்ந்து இறைநிலையாகவே வாழ்ந்தாங்க இல்லைங்களா? அப்ப அவங்க சொன்னா அது கண்டிப்பா உண்மையாக மட்டும்தானே இருக்கும். சுவாமிஜி இன்னொரு கவிதையில சொல்றாங்க பாருங்க, அறிவதனை கருவினிலே இணைத்து தவம் ஆற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம். அறிவுதன் விழிப்பு நிலை பிழறாத தெளிவில் ஐம்பெரும் பழிச்செயல்கள் விளைய வழியேது. அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே. அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடரேன்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, அப்போ வினைப்பயன் இருக்கிறதால தான் தேகம் எடுக்கிறோம். அப்ப இந்த பதிவுகள் எல்லாம் வினைப்பதிவை தூய்மை செய்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பிறவி பிணியே இருக்காது அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்துறாரு. இதைத்தான் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் என்ன சொல்றாங்க? இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதுல பார்த்தோம்னா இது பழவினை புகுவினை இரண்டா சொல்றாங்க நம்ம தமிழ் இலக்கணங்கள்ல இல்லைங்களா? அப்போ எல்லாத்தையும் நம்ம தூய்மை செய்து கொள்ளணும்னா அதற்கு இந்த தவ முறையும் அறநெறியும் நமக்கு உதவியா இருக்குது. சுவாமிஜி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்கல்ல, நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தானே, என்னால முடியுதுன்னா உங்களால ஏன் முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களாத ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சு அது பண்ணாங்க, எப்படி பண்ணணும். நமக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் ஃபீடிங்கா கொடுத்துடுறாங்க. நீங்க இந்த மாதிரி இந்த வழியில வந்தீங்கன்னா உங்களை நீங்க தூய்மைப்படுத்திக்க முடியுன்றத நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ ஆரம்பத்துல எல்லாருமே அந்த பதிவுகளோட தான் வரும். சுவாமிஜி இன்னொரு கவிதையில சொல்வாங்க பாருங்க, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலமீது விழுந்த பின்னே எனை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் உனை மறந்தேன் ஆனால் எனை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன் ஆனால் உள் நிறைந்து எனை மீட்டுன்னு பாடுறாங்க. அப்போ வரும்பொழுது பதிவுகளோட தான் வரும், பதிவு இருக்கிறதால தான் வரும். வந்த பிறகு மறந்துடுறோம். ஆனா அந்த இரையாற்றல் உள்ளுக்குள்ள நமக்கு அறிவாக செயல்படுது. அது என்ன பண்ணுது? நமக்கு விழிப்பு நிலையை கொடுத்து நம்ம அந்த இதுல இருந்து மீட்டு கொண்டு வரதற்கு வாய்ப்பை கொடுக்குது. ஆக இந்த 3 கலங்கங்கள்ல இருந்து தூய்மை அடைவதற்கு எது தடையா இருக்குதுன்னா நம்மோட அந்த ஆணவம் கண்மம் மாயை தான் நம்ம தூய்மைப்படுத்துவதற்கு தடையாக இருக்குது. அப்போ தவமுறையும் அறநெறியும் நாம கடைபிடிக்கும் பொழுது நாமே தூய்மை செய்வதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம நன்றி உணர்வும் நமக்கு அவசியம் தேவையா இருக்கு. அப்ப இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு என்ன ஆகுது? இந்த 3 கலங்கங்கள்ல இருந்து விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இறைநிலை உணர்வு இருந்ததுன்னா பதிவுகளை தூய்மை செய்து கொள்ள முடியும். அப்போ இன்னொரு பாடல்ல என்ன சொல்றாங்க? இறைநிலை உணர்வு இருந்தா எப்படி தூய்மை ஆகிறோம் அப்படின்னு, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் சொல்றாரு. அப்போ தொடர்ந்து நம்ம தவம் செய்து இறைநிலை உணர்வோடு இருக்கும் பொழுது அளவு முறை கடைபிடிப்போம். அப்ப அளவு தேர்வது தடைபடும். இப்ப முதல்ல நம்ம பார்த்தோம்ல, ஏன் முக்கலங்கங்கள்ல இருந்து விடுதலை பெறணும்னு ஒரு கேள்வி முதல்ல கேட்டோம் இல்லையா? அப்ப ஏன் பெறணும் அப்படின்னா நம்மோட பிறவி பிணி நீங்கணும், பிறவி தொடர அறுபடணும். அதுக்குதான் அந்த பாடல சுவாமி சொன்னாங்கல்ல, ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடரே அப்படின்னு. அப்போ இறைநிலை உணர்வு பெற்று அந்த இறைநிலையோடு தொடர்ந்து ஐக்கியமாகும் பொழுது நம்மோட பதிவுகள் தூய்மையாகுது. அப்போ தூய்மையாக இருக்கும் பொழுது நமக்கான பதிவுகள் தூய்மை ஆயிடுது, பிறவி தொடர் அறுபடுது. அப்படி அறுபடுவதற்கு இறைநிலை உணர்வும்
அறநெறி வாழ்க்கையும் நன்றி உணர்வு தொண்டு எல்லாமே அவசியமாக நமக்கு தேவையா இருக்கு. இதை எல்லாத்தையும் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்காங்க நம்மோட குருபிரான் அவர்கள். அப்போ அவங்க காட்டின வழியில தொடர்ந்து நாம செய்யும் பொழுது நம்மை நாமும் தூய்மை செய்து கொள்ள முடியும். இந்த கலங்கங்களிலிருந்து விடுதலையும் பெற முடியும்னு சொல்லி இதுகாரும் செவிமடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குருவே சரணம். வாழ்க வளமுடன்.